வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த யூஎஸ் உடைய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உடைய அந்த பாலிசி வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தாங்க. இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு டிசிஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பாலிசி எப்படி வந்திருக்கு, இதனால மார்க்கெட்டில் என்ன மாதிரியான அன்சர்டனிட்டி இருக்குது சார்? அதாவது இது இப்போ இந்த வார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது படிப்படியாக ஒரு பில்டப்பில் இருந்தது அக்ராஸ் த வேர்ல்டு. இந்தியா ஓரளவு கட்டுக்குள்ளே வைத்திருக்கு. பட் மெனி கண்ட்ரிஸ் இப்போ யூஎஸ் பண்ணுற கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது ஆயில் ரிலேட்டட் இன்ஃப்ளேஷன் நிறைய அந்த இன்ஃப்ளேஷன் வந்து சிஸ்டமில் பில்டப் ஆகுது. அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அடிப்படையான விஷயம். அப்படிங்கிறது வந்து அதனுடைய இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய மூமெண்ட்டுடைய என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் பில்டிங் அப் இந்த சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்போ உயர்த்துவதை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவதை பற்றியான ஒரு டிஸ்கஷன் வரும். இப்போ கடந்த ஒரு 3-4 மாதங்களாக யூஎஸில் பல கண்ட்ரீஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ யூஎஸ் வந்து ஆங்கர் கண்ட்ரி. அதுதான் வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் மூமெண்ட் டாலர் இம்பேக்ட் பண்ணும். டாலர் இம்பேக்ட் பண்ணும்போது கோல்டு ப்ரைஸஸ், கமாடிட்டி ப்ரைஸ், அதனுடைய அந்த ஒரு தொடர்ச்சியான அந்த இம்பேக்ட், அந்த கேஸ்கேடிங் இம்பேக்ட் அப்படிங்கிறது யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம். பல நாடுகள் இப்போ யூரோ ஜோன்லேயும் ஏற்றப்பட்டது, பல நாடுகளில் ஏற்றினாலும் யூஎஸுடைய அந்த ஃபெடரல் ரிசர்வோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமாக குளோபலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு லாஸ்ட்டு செவரல் மந்த்ஸாக பார்க்கும்போது அங்கே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற அந்த விலைவாசி அப்படிங்கிறது படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் அந்த 2% லெவலுக்கு மேலே தான் இருக்குது. அதாவது 2% அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஃபெடரல் ரிசர்வுடையது, அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி ஜூலையில் இந்த மீட்டிங் எஃப்ஓஎம்சி மீட்டிங்லேயே உயர்த்தப்பட வேண்டும், உயர்த்தப்படலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அதை இப்போ திருப்பியும் டிஃபர் பண்ணியிருக்காங்க. 3 பேர் தான் வந்து அதற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாருமே இதே நிலை தொடர்ந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த செப்டம்பரில் அவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. தற்போதைய சூழல் இதுதான். அதாவது இன்ஃப்ளேஷன் தான் மிக முக்கியமான காரணம், அதுதான் இண்டிகேட்டர். அதனுடைய டிபெண்டன்சி பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ 2 விஷயங்கள் ஒரு பொருளாதாரத்திற்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தளவில் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஃபிஸ்கல் சைடு, அதாவது அரசாங்கத்துடைய பாலிசிஸ், அவர்களுடைய அணுகுமுறைங்கிறது ஃபிஸ்கல் சைடில் இருக்கும். மானிட்டரி சைடு அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் பேங்க், அது இந்தியாவில் ஆர்பிஐ, அங்கே ஃபெடரல் ரிசர்வ், யூரோப்பில் பார்க்கும்போது சென்ட்ரல் பேங்க், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், எல்லாமே அவங்க வந்து மானிட்டரி சைடை மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இதில் எப்படி முக்கியத்துவம் அப்படின்னா, அரசாங்க தரப்பில் ஃபிஸ்கல் சைடில் வந்து அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மீது தான் அதிகமான கவனம் இருக்கும். ஏன்னா பொருளாதார வளர்வதற்கு வந்து வட்டி வீதம் குறைவாக இருக்கணும் சிஸ்டமில். பட் ஆர்பிஐயில் இதர மத்திய வங்கிகள், ஃபெடரல் ரிசர்வெல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்க இன்ஃப்ளேஷனை குறைப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏன்னா இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடங்காமல் போச்சுன்னா அது எல்லா தரப்பையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் இது இரண்டுமே, அதாவது ஒரு வண்டிக்கு 2 வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஸ்கல் சைடு ஒன்று எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும், அதற்கு முக்கியத்துவம். அடுத்ததாக மானிட்டரி சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரியான மானிட்டரி பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட், இதெல்லாமே அதிக முக்கியத்துவமாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நேற்று இந்த முடிவு அப்படிங்கிறது, எஃப்ஓஎம்சியோட முடிவு அப்படிங்கிறது அது தள்ளி போடப்பட்டிருக்கே தவிர அடுத்தடுத்த மீட்டிங்கில் கட்டாயம் உயர்வு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக மாறி இருக்கு. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க அந்த கமிட்டியில் 3 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ 12 மெம்பர்ஸில் 3 மெம்பர்ஸ் மாதிரி அந்த ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால மார்க்கெட் சென்டிமெண்ட் எதுவும் சேஞ்ச் ஆச்சா சார்? அதாவது ஜென்ரலாக யுனானிமிட்டி இருக்கணும். பொதுவாக பார்க்கும்போது எல்லாரும் யுனானிமஸாக தான் எதுவுமே அக்ரி பண்ணுவாங்க. அது ரொம்ப கருத்து, ஏன்னா எல்லாருமே பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப டீவியேட்டிங் வியூஸ் இருக்காது. பட் இந்த முறை வந்து 3 பேர் அதற்கு வட்டி வீதத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய வியூ இன்னும் ஒரு ஹாக்கிஷாக இருக்குது. அதாவது இப்போவே இன்ஃப்ளேஷனை நம்ம வந்து ஹெட்டானாக அதை வந்து டேக்கிள் பண்ணணும். மேபி 3 மாதங்களுக்கு பிறகு அதுக்கு நிலைமை வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ இன்னும் கூடுதலாக, அதாவது 0.25 ஏற்றுவதை காட்டிலும் 0.5 ஏற்றுவதற்கான ஒரு சூழல், ஸ்ப்ரெட் பண்ணி ஏற்றலாம் அப்படிங்கிற அந்த வியூ. ஒரே இதில் 0.5 ஏற்றுறதுக்கு பதிலாக இப்போ 0.25, அடுத்த முறை 0.25 அப்படிங்கிறது மெல்ல மெல்ல ஏறும்பொழுது இந்த சிஸ்டம் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய நிலைப்பாடு வந்து எல்லோருமே கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடு தான். பட் இந்த 3 நபர்களும் 3 நிபுணர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போவே அதனுடைய அந்த இம்பேக்டை வந்து குறைக்க துவங்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதுவும் சரி தான். அந்த மீதி ஆட்கள் வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ண சொன்னதும் சரி, ஏன்னா வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒப்பீனியன். அதாவது இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் மாறினாலும்
அந்த அண்டர்லைங் சினாரியோங்கிறது எல்லோருமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸாக இருக்கட்டும், இல்லை ஹைக்காக இருக்கட்டும், இல்லை கட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே மார்க்கெட் மூமெண்ட்டை எப்படி சார் இம்பாக்ட் பண்ணுது? யூஎஸோடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாயம் மார்க்கெட் இம்பாக்ட் பண்ண. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இப்போது யூஎஸ்லேருந்து இப்போ நிறைய நாடுகள், இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த எஃப்ஐ மணி வரும். அதாவது எஃப்ஐ மணி அப்படிங்கிறது வந்து பல தரப்பினர் இருக்காங்க. இப்போ நீண்ட பென்ஷன் ஃபண்ட்ஸ் மாதிரி நீண்ட கால 10-20 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களும் இந்தியாவில் இருக்குது. அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப குறுகிய காலம், அவர்களோட வியூ ஆஃப் அ மார்க்கெட் வந்து ஓரிரு ஆண்டுகள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வியூவில் இருக்கிறவங்களும் எஃப்ஐயில் இருக்காங்க. ஸோ இது எப்படி இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அங்கே யூஎஸில் வட்டி வீதம் குறைவாக இருந்ததுன்னா அங்கே பணத்தை அந்த லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பாரோ பண்ணி எங்கே அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ, எந்த மார்க்கெட்டில் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அங்கே முதலீடு பண்ணுவாங்க. கடந்த காலங்கள்லாம் அப்படி நிறையவே பண்ணுவாங்க. ஸோ லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸில் இருக்கும்பொழுதோ இல்லை வேறு நாடுகளில் இருக்கும்பொழுதோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அங்கே பணத்தை லோவர் காஸ்ட்டில் பாரோ பண்ணி வேறு நாடுகள், இப்போ இந்தியா போன்ற நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அது மாதிரி இப்போ ரிவர்ஸ் ஆச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே உயர்ந்தது அப்படின்னா அவங்களால எளிதில் பாரோ பண்ண முடியாது, இல்லை எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். பாரோயிங் அப்படிங்கிறது வந்து யூஎஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே உயர்ந்தது அப்படின்னா அங்கே பாரோயிங் காஸ்ட் அதிகமாகிடும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளோஸ் நம்மளுடைய மார்க்கெட்ஸ் வருவது தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கட்டாயம் மார்க்கெட்ஸ் வந்து பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் யூஎஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஆங்கர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது வெளிநாடுகள் பல நாடுகளில், இந்தியா உட்பட பல நாடுகளில் வந்து வட்டி வீதம் மாற்றப்பட்டு அது ஏற்றப்பட்டு வந்தாலும் யூஎஸுடைய ஃபெடரல் ரிசர்வுடைய ரேட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கர், அவங்களுடைய ஒரு இண்டிகேஷன், ஒரு லீட் இண்டிகேட்டராக யூஎஸுடைய ஃபெடரல் ரிசர்வ் ரேட்டு இருக்கும். ஏன்னா அதனுடைய தாக்கம் வந்து டாலரில் தெரியும், டாலரில் தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் தெரியும், அதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸஸில் தெரியும், கமாடிட்டி ப்ரைஸஸில், எல்லா விஷயத்துலையுமே அதனுடைய இம்பேக்ட், யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இம்பேக்ட் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் கட்டாயம் மார்க்கெட்ஸில், ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாரோயிங் காஸ்ட் அதிகமாச்சு, இப்போ அடுத்த 3-6 மாதங்கள் அங்கே வட்டி வீதம் உயர்ந்தது அப்படின்னா அவங்களுடைய பாரோயிங் காஸ்ட்டும் ஆயிடும். அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், வெளிநாட்டில் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வாங்க முடியாமல் ஒரு கூடுதல் வட்டி கொடுக்கணும். அப்போ அந்த பாரோயிங் மொத்தமாகவே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு இன்ஃப்ளோ இங்கே வருவதும் தடைப்படும். ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ஏற்படுத்தும். ஓகே சார். சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தாண்டி இப்போ யூஎஸுடைய அந்த டாலருடைய இன்டெக்ஸ் 101 இருக்குது. ஸோ ட்ரேடிங் அரௌண்ட் வரையும் அந்த 101 வரை இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான சிக்னலை கொடுக்குது சார்? அதாவது டாலர் வந்து நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதம் உயர்த்தப்பட்டதுன்னா அது டாலருக்கு பாசிட்டிவ். ஏன்னா அது வந்து இட் வில் ஸ்ட்ரென்தன் டாலருடைய மூமெண்ட். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து அதனுடைய வட்டி வீதம் அப்படிங்கிறது வந்து உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் டாலருடைய மூமெண்ட் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது டாலரில் தெரியும், டாலருடைய இம்பேக்ட் வந்து கோல்டு, அதர் கமாடிட்டிஸில் தெரியும். அப்படியே அந்த ஒயிட் ஸ்ப்ரெட்டாக அதனுடைய இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் டாலர் இன்னும் ஒரு டூ அண்ட் ஃப்ரோவில் தான் இருந்துகிட்ருக்கு, ஒரு கிளியரான ட்ரெண்டில் இல்லை. பட் வட்டி வீதம் உயர்த்தப்படுவது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஃபேஸில் பார்த்தோம். அது இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனதும் தெரியுது, அந்த இண்டிகேஷன் கிளியராகவே தெரியுது. ஓகே சார். சார், இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம், டாலர் பார்த்தோம். இப்போ வந்து பாண்டு, அதாவது 10 இயர்ஸ் யூஎஸோடைய பாண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4.68% வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் சார்? பல்வேறு விஷயங்கள். எப்படின்னா, இப்போ பாண்ட் ஈல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ யூஎஸில் ட்ரெஷரி பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் இப்போ 2007க்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம், மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்படுத்த பார்த்தோம். இப்போ பாண்டோட இம்பேக்ட், பாண்டு எதனால் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா, கடந்த 3 மாதமாகவே பார்க்கும்போது யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய டெட் அதிகரித்து கொண்டிருக்கு. அவங்களுடைய அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் அதிகரித்து கொண்டிருக்கிறத பார்த்தோம். அதாவது நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் பொருளாதாரத்தில் அதிகரிக்க அது பாண்டுடைய அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது அந்த ஈல்ட்ஸில் தெரியும். பாண்ட் ஈல்ட்ஸ் உயர்வது அப்படிங்கிறது எப்படின்னா, அதனுடைய இன்வெர்ஸாக பார்க்கும்போது பாண்ட் ப்ரைஸஸோடைய விலை குறைவது அப்படின்னு அர்த்தம். அது வந்து இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் முதலீடு பண்ணியிருக்காரு பாண்ட் 10 இயர் பாண்ட் ஈல்டில்,
பாண்டில் முதலீடு பண்ணியிருக்கார் அப்படின்னா, இப்போ ஈல்ட்ஸ் அதிகரிச்சது அப்படின்னு பார்க்கும்போது அவரோட கையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுடைய ப்ரைஸஸ் அதனுடைய வேல்யூ குறையும். ஸோ புதிதாக முதலீடு பண்ணும்போது அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பாண்டில் இந்த எக்ஸிஸ்டிங் பாண்டில் பண்ணாமல் இந்த ஈல்டில் இருக்கக்கூடிய அதனுடைய குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ப்ரைஸில் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீண்ட கால அடிப்படையில் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த மாதிரியான இம்பேக்டும் பாண்ட் மார்க்கெட்ஸில் தெரியும். ஜென்ரலி பாண்ட் மார்க்கெட்ஸும் ஈக்விட்டி மார்க்கெட்ஸும் ஓரளவுக்கு கோஆர்டினேட்டடாக தான் இருக்கும். அதனுடைய மூமெண்ட் அதனுடைய இம்பேக்ட் எல்லாம் கட்டாயம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்ந்தது அப்படின்னா பாண்ட் ஈல்ட்ஸுடைய இம்பேக்ட் ஏற்படுத்தும். பாண்ட் ப்ரைஸஸுடைய விலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்ந்தது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய பாண்ட் ஃபண்ட்ஸுடைய NAV அப்படிங்கிறது அடிவாங்கும். அதாவது பாண்ட் ப்ரைஸஸுடைய இம்பேக்ட் ஏற்படுத்தும் போது இட் வில் ஹேவ் நெகட்டிவ் இம்பேக்ட் டெட் ஃபண்ட்ஸில். அது ஈக்விட்டியில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா பாரோயிங் காஸ்ட் உயரும், நிறுவனங்களுக்கு பாரோயிங் காஸ்ட் உயரும், அதனுடைய அவுட்ஃப்ளோ அதாவது ஒரு நிறுவனம் வந்து வாங்கிய கடனுக்கு இப்போ கூடுதலாக வட்டி செலுத்தக்கூடிய விஷயம் ஏற்படும். அவங்களுடைய கடன் வாங்கும் திறன் குறையும். வட்டி வீதம் உயர்ந்தது அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய திறன் குறையும். கன்சியூமர்ஸே கடன் வாங்குறதுக்கு தயக்கம் காட்டுவார்கள். அந்த ஹவுசிங் லோன்ஸாக இருக்கட்டும் இல்லை வெவ்வேறு விதமான அந்த லோன்ஸ் எல்லாமே வாங்குவதற்கு ஒரு தயக்கம் ஏற்படும். அதெல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதனுடைய இம்பேக்டை வெளிப்படுத்தும். இப்போ யூஎஸ் பொறுத்தளவில் ஆங்கர் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அதனுடைய இம்பேக்ட் இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸ்லேயும் பார்க்கலாம். அதனுடைய இம்பேக்ட் வந்து எல்லா நாடுகள்லேயும் பரவலாக இருக்கும். அந்தந்த நாடுகள் இப்போ இந்தியாவுக்கு தனித்துவம் வாய்ந்த பங்குச்சந்தை இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தெரிய வரும். ஓகே சார். சார் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய இந்த அன்சர்டனிட்டி சிச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரையும் தங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி சார் மேனேஜ் பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜி எதுவும் ஃபாலோ பண்ணணுமா? அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இப்போ யூஎஸில் நம்ம ஒன்றும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா யூஎஸுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எனி டைம் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே என்னங்கிறது தான் முக்கியம். அதாவது இந்தியாவில் இப்போ என்ன டைரெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா குளோபலாக இன்ஃப்ளேஷன் உயர்ந்து கொண்டிருக்கு. இப்போ இந்தியாவில் ஓரளவுக்கு இப்போ தான் அந்த 4% தாண்டி அந்த இன்ஃப்ளேஷன் அந்த ஆர்பிஐயுடைய அந்த லிமிட் தாண்டி கொஞ்சம் ஸ்லைட்டாக ஏறி இருக்கிறத பார்த்தேன். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த ஆயில் ப்ரைஸஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆயில் ப்ரைஸஸ் குளோபல் கண்ட்ரீஸில் ஏறின மாதிரி நம்ம நாட்டில் வந்து கடந்த 3-4 மாதங்களாக ரீட்டெயிலில் ஏறலை, ஓரளவுக்கு தான் ஏறி இருக்கிறத பார்த்தோம். அதனால் அது இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி பெட்டர் நிலைமையில் இருக்கிறதுனால நமக்கு உடனடியாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வருமா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சொல்ல முடியல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இங்கே இருக்கிறது தான் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமே தவிர குளோபலாக இருக்கிறது வந்து கட்டாயம் வரும். ஏன்னா அது வந்து டாலருடைய இம்பேக்ட் ஏற்படுத்தும், திருப்பியும் அது ஃப்ளோஸில் இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு நேரடியாக இம்பேக்ட் தரக்கூடியது வந்து இந்தியாவில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுதல்கள் தான். ஏன்னா கட்டாயம் இதே நிலை நீடித்து இந்த போர் சூழல் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆச்சு. இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்டில் வந்து பிரச்சனைகள் தீவிரமடைந்தால் வரவு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயில் வரத்து அப்படிங்கிறது இப்போ ரஷ்யாலையும் ப்ராப்ளம். இங்கேருந்து நம்ம ஆயில் அங்கே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சினாரியோவும் கடந்த சில வாரங்களாக பார்க்குறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கு யுக்ரைன் போகிறனால. அதனால் ரஷ்யா தான் ஒரு மேஜர் சப்ளையராக இருந்தது. இப்போ அவங்க நம்மள்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் எப்படி இருக்குது, இதே நிலையில் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா அது ஏற ஆரம்பிச்சதுன்னா நமக்கு இங்கே உள்நாட்டில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். ஸோ உயர ஆரம்பிக்கும் போது கட்டாயம் ஆர்பிஐயுடைய கைகள் கட்டப்படும். அவர்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிப்போ ரேட்டை உயர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர ஆரம்பிச்சதுன்னா அது பாண்ட் ஃபண்ட்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்காது, நெகட்டிவாக இருக்கும். ஈக்விட்டிஸுக்கும் நெகட்டிவ். ஏன்னா ரெண்டுக்குமே நெகட்டிவான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்ந்ததுன்னா அந்த கிரெடிட் க்ரோத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோன் க்ரோத் குறைவாக இருக்கும். அதாவது நிறுவனங்கள் தங்களுடைய பிஸ்னஸ் தேவைகளுக்காக வாங்கக்கூடிய லோன்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க, இல்லை வந்து குறைந்த அளவு வாங்குவார்கள், ரொம்ப பெரிய அளவில் வாங்க மாட்டாங்க. அந்த விஷயம் நடக்கும். கன்சியூமர்ஸும் வந்து அவங்களுடைய பர்ச்சேசஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. டிவி வாங்குறது, கார் வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாமே போஸ்ட்போன் ஆகிறதுக்கு. அதெல்லாமே ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் அந்தந்த நிறுவனங்கள் இப்போ ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸில் அந்த இம்பேக்ட் இருக்கும், எஃப்எம்சிஜி நிறுவனங்களில் இருக்கும், நிறைய அந்த எலக்ட்ரானிக் நிறுவனங்கள், நிறைய விஷயங்களில் வந்து நேரடியாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோங்கிறது இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஓகே சார். சார் இப்போ நெக்ஸ்ட்டு சில மந்த்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபெட்டோடைய பாலிசி சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை இந்த குளோபல் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இது டைனமிக்காக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் திருப்பி ஈரானுடைய சூழல் வந்து ரொம்ப அதிதீவிரமாக இருக்குது. ஒரு சீஸ்ஃபயர் வரா மாதிரி இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்க்கும்போது ரொம்ப தீவிரமாக
அட்டாக்ஸ் அதிகரித்து பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம முன்னாடி இப்போ பல மாதங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இது இப்பொழுதுக்கு முடியக்கூடிய போர் மாதிரி தெரியல. ஏன்னா அது இப்போ நீண்டு கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு 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 ஒப்பீனியன் இருக்குது. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அது முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அது அந்த போர் நீண்டு கொண்டு போகும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் அடுத்த 3-6 மாதங்களில் தீர்மானம் பண்ணும். ஏன்னா வந்து ஆயில் ப்ரைஸஸ் மளமளன்னு ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா இந்தியா மட்டும் இல்லை, குளோபலாக இன்ஃப்ளேஷன் உயர ஆரம்பிச்சிடும். ஸோ குளோபலாக உயர ஆரம்பிக்கும் போது எல்லா நாடுகளுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் மூலமாக வட்டி வீதம் உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அது வந்து குளோபல் க்ரோத்தை இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா எப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதனால் முக்கியம் அப்படின்னா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இப்போதைக்கு வளர்ச்சி முக்கியமாக, பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக, இல்லை இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவது முக்கியமாக அப்படிங்கிற 2 சாய்ஸஸ் தான் எப்பொழுதுமே இருக்கும். ஆர்பிஐக்கும் இருக்கும், சென்ட்ரல் பேங்க்ஸுக்கும் இருக்கும், அரசாங்கத்திற்கும் இருக்கும். ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் சூஸிங் எது அப்படிங்கிறது இப்போ தற்சமயம் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்து அதுதான் முதல்ல ப்ரையாரிட்டி. அந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தி தான் ஆகணும். அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உயரும்பொழுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக போகும்பொழுது வளர்ச்சியுடைய விகிதம் அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அடுத்த 3-6 மாதங்கள் வந்து இன்ஃப்ளேஷனுடைய டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு எப்படி இருக்குது, இந்த ஆயில் ப்ரைஸஸுடைய மூமெண்ட், இந்த வாருடைய சினாரியோ எப்படி இன்னும் தீவிரமாக போதா, இல்லை ஏதாவது திருப்பியும் பேச்சுவார்த்தைகள் சீஸ்ஃபயர்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் 3-6 மாதங்களுக்கு ஒரு கிளியரான சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அதனால் இந்த குழப்ப நிலை நீடித்து கொண்டிருக்கிற வரையில் இந்த ஒரு அன்சர்டன்ட்டி மார்க்கெட்ஸில், ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்கும், டாலர்லேயே இருக்கும், கோல்ட்லேயே இருக்கும், எல்லா சந்தைகள்லையுமே இந்த ஒரு அன்ஸ்டேபிள் மூமெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி.